ஓம் குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். இன்னைக்கு நாம வாத்தியாரோட அருளாலையும் தேவி லலிதா பரமேஸ்வரி அம்பாலோட அருளாலையும் பார்க்கக்கூடிய பதிவோட விஷயம் என்னவென்றால், இந்த சந்திர பகவான் ராகு பகவானோட இணையும் வேலையோட மகிமை, மகத்துவம், அப்போ நாம் செய்யக்கூடிய பூஜைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயங்க. பொதுவாகவே மாதந்தோறுமே இந்த சந்திர பகவான் ராகு பகவானை தொட்டுன்னு தான் போயிட்டு இருப்பார் இல்லையா? ஸோ இப்போ என்ன ஒரு விசேஷம் அப்படி பார்த்தாச்சுன்னா, இது மாதம் தானே நிகழ்வது அப்படின்னு நமக்கு தோணும். பொதுவாகவே ஜோதிட அடிப்படையில் சந்திர பகவான் கோச்சாரத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், மாந்தி பகவான் இவங்கெல்லாம் இந்த 12 ராசி வீட்டில் ஒரு இடத்துல இருக்கிறாங்க வச்சுங்களேன். கோச்சாரம் மீன்ஸ் டெய்லி ஒரு 2.5 நாளைக்கு ஒரு வாட்டி சந்திர பகவான் ஒவ்வொரு ராசியாக மாறி மாறி போறாரு வச்சுங்க. அப்போ இந்த ராகு பகவான், சனீஸ்வர பகவான், மாந்தி பகவான் மேலெல்லாம் போறாரு அப்படின்னும் போதே அவங்கவுங்க ஜாதக கட்டப்படி ஏதேனும் சில இன்ட்ரப்ட், அதாவது ஒரு இடையூறுகள், தொல்லைகள் இதெல்லாம் நிச்சயமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு. பட் ஆனால் இப்போ நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன குருவர்களால் அப்படி பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி இணையும் வேலையில, அதாவது இந்த 2 கிரகங்கள் இணையும் பொழுது நாம என்ன வகையான பூஜைகள்லாம் பண்ணோம்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்தாலும் தவிர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. குறிப்பா இந்த நேரத்துல நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளோட மகத்துவம் என்ன பலன்கள் நல்கும் அப்படி பார்த்துட்டீங்கன்னா, நல்ல மன அமைதி பிளஸ் நிறைய நவகிரகங்களோட அனுகிரகம் இதெல்லாம் கிடைக்கும். சரி, நாம இப்போ பார்ப்போம். இன்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? இன்று இரவு கிட்டத்தட்ட ஒரு 8:40 மணி அளவில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, இந்த சந்திர பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய, இப்போ அட் ப்ரெசன்ட் ராகு பகவான் மீனத்தில் இருக்காரு. ஸோ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானோட சேர்றாரு. அதாவது சந்திர பகவான் 8:40 பயிற்சி அடைஞ்சு மீனத்துக்கு போறாரு, மீன ராசிக்கு. அப்போ ராகு பகவானோட சேர்றாரு. இந்த நேரத்தோட ஒரு விஷயம் என்ன பார்த்தாச்சுன்னா, ராகு சந்திர சேர்க்கையை ரொம்ப விசேஷமா சொல்றாரு. அதாவது ஒரு கிரக ராகு சந்திர கடிக கிரகமாசிய நேரம் அப்படின்ற ஒரு விசேஷமான திருநாமமே இதுக்கு ஒரு உண்டு. இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணக்கூடிய நேரம். ஸோ இந்த நேரத்தில், அதாவது இப்போ 8:40க்கு சந்திர பகவான் பயிற்சி அடைஞ்சு மீனத்துக்கு போறாரு வச்சுங்களேன். இப்போ மீனத்தில் ராகு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு அதெல்லாம் நெக்ஸ்ட், அது வேற விஷயம். அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். அந்த ராசிக்குள்ள சந்திர பகவான் உள்ள பிரவேசம் பண்றச்சே இந்த 8:40க்கு சுவாமி திருக்கணித பஞ்சாங்கப்படி பிரவேசம் பண்றாருன்னா, இது நாட் ஓன்லி இன்று மட்டும் அப்படி கிடையாதுங்க. இந்த விஷயம் எவ்ரி மந்த்துமே ராகு பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த ராசி வீட்டுக்குள்ள சந்திர பகவான் என்ட்ரு ஆகும் போது, அதாவது உள்ள நுழையும் பொழுது அந்த நேரத்துக்கு, அதாவது அந்த நேரம் இப்போ 8:40ன்னா இன்னைக்கு சுவாமி சந்திரபகவான் பயிற்சி 8:40க்கு இருக்குதுன்னா, ஒரு 8:30 மணிலேருந்து ஒரு 8:50 வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் 24 மினிட்ஸ் ஒரு நாழிகை உத்தமம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த லலிதா நவரத்ன மாலை அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகைன்ட்டு அந்த துதியை சொல்லலாம். ப்ளஸ் இந்த நம்ம கோளாறு திருப்பதிகம்ட்டு ஒரு பதிகம் இருக்கு, நவகிரகங்களுக்குரியது, அதையும் சொல்லலாம். இதை ஏன் இப்படி சொல்லணும் அப்படி பார்த்தா, ஒரு யுகத்துல இந்த மாதிரி சந்திர பகவான் போய் ராகு பகவானை டச் பண்ற அந்த நேரத்துல தான் அகத்திய பெருமானுக்கு தேவி வாக்தேவியா இருந்து நிறைய அனுகிரகங்கள் பண்ணியிருக்கா லலிதா பரமேஸ்வரி. பிளஸ் இந்த ஞானசம்பந்த பெருமானும் காழிப்பிள்ளையார் அப்போ அவர் இந்த கோளாறு திருப்பதிகம் சொன்ன வேலையிலையும் இந்த மாதிரி ஒரு சங்கமம் இருந்திருக்கிறதா சித்தர்கள் சொல்றாங்க. ஸோ இந்த சங்கமிக்கும் இந்த வேலையில நம்ம இப்போ மட்டும் இல்லாமல் எவ்ரி மந்த்துமே இதை ஞாபகம் வச்சுட்டு அந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம சொல்றதுனால, இந்த லலித நவரத்ன மாலை ப்ளஸ் கோளாறு பதிகங்கள்லாம் சொல்றதுனால என்ன கிடைக்குன்னா, மனசுக்கு ஒரு அமைதி. ப்ளஸ் ஓரளவுக்கு நமக்கு இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் ஓரளவுக்காவது நிவர்த்தி ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று உண்டு. இந்த விஷயத்தை குருவர்களால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுட்டு மற்றவாளுக்கும் சொல்லி எல்லாரும் இதனோட பயனை அடையணும் குருவர்களால். ஓம்.